ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி எபிசோடில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம விஜய் காவேரி சீக்வன்ஸ் மட்டும்தாங்க இருந்துச்சு. ரெண்டு பேருமே காதலில் விழுந்துட்டாங்க. பட் ஆனால் ஒருத்தருக்கு இன்னும் வெளியில் சொல்லலை. ரெண்டு பேருக்குள்ளேயுமே காதல் இருக்குது. நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே லவ் யூ பொண்டாட்டி இதெல்லாம் சொல்லிட்டாரு. பட் நம்ம காவேரிக்குமே அந்த ஆசைகள் எல்லாமே இப்போ இருக்குது. ஏன்னா நிவின் வெயிட் பண்ண சொன்னதெல்லாம் அவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நிவினோட சாப்டர் க்ளோஸ் ஆனதுனால இப்போ காவேரிக்குள்ளேயுமே லவ் மலர்ந்து இருக்குது. ரெண்டு பேருக்குள்ளேயுமே இருக்குது. அது எப்போ பொங்கி வெளியில் வரும்னு தான் தெரியல. அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் வெண்ணிலா வேற வர போகிறாங்க. ஸோ அலை கடக்க பொங்கி வரப்போதா இல்லை அணையை தடுக்கிற மாதிரி வெண்ணிலா வந்துட போகிறாங்களான்னு தெரியல. என்ன நடக்க போதுன்னே நம்மளால கெஸ் பண்ணவே முடியல. பட் இன்னைக்கு எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம வீக்காவோட. ஸோ இந்த இடத்துல நம்ம விஜய் கேட்குறாங்க, உனக்கு பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் நிவினுக்கு கொடுத்த வாக்கு இல்லாமல் ஆக்கிட்டீங்க இல்லையா, அதுவே எனக்கு பெரிய கிஃப்ட்டு தான். இது இன்டைரக்டாக லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது மாதிரி தான் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம விஜயுமே அப்படி தான் ஃபீல் பண்ணுவார். பட் விஜய் அவங்க பர்த்டே எப்போ ப்ரப்போஸ் பண்ணுறதை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் காவேரி கான்ட்ராக்டே இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நான் சொல்லுவேன், வெயிட் பண்ணேன், இப்போவே சொல்லிட்டு பிஹேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறது, அதனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட டைம் செட் பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம். இன்னைக்கு நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா, எப்படி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வீக்கா ஃபேனாக இருந்தால் ஒரு ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு போங்க.